நெல்லேசரை கொண்டு செல்வம் பூலோகம் எங்கும். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்தும். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அன்று ஏலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும், கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியல் நெல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம்.
நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடு. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபலன் அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபலன் அடைந்திடுவே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. கர்த்தரைந்தன் நன்மை பரு குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தரைந்தன் நன்மை பரு குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களிகூர்ந்து பாடிடுவே. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. எதுவும் என்னை பிரிப்பதில்லை என் இயேசுவின் அன்பிலிருந்து. எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பே. எதுவும் என்னை பிரிப்பதில்லை என் இயேசுவின் அன்பிலிருந்து. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானா, எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே.
கூர்ந்து பாடிடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதினரின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதினரின் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவேன். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை கவலை இல்லை களிகூர்ந்து பாடிடுவேன். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் ரெண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் ரெண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தேவன் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தேவன் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை, நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான கூறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான கூறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய்.
இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிறாது. பாதம் கல்லில் இடராது. பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும். யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும். யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தேவன் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தேவன் என்று முழங்கிடுவார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும் போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கும் போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அவருடைய நாமத்தை நம்ம துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மை ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. வல்லமையுள்ளவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மை துதிக்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உயர்ந்தவரே மை துதிக்கிறோம். கண்மலையே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை காண்கிற தெய்வமே மை துதிக்கிறோம். எங்களை காப்பவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவாதி தேவனே மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மை துதிக்கிறோம். வல்லவரே உமக்கு நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே கண்மலையானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேடகமானவரே மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே மை துதிக்கிறோம். மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாய் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் எங்களை நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே. அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை
பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார். பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினி தூணும் இவர்தானே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினி தூணும் இவர்தானே. நடக்கும் பாதையெல்லாம் தீபமானார். நடக்கும் பாதையெல்லாம் தீபமானார். நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே. காற்றாக மழையாக வருகிறார். பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார். பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே, வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். உடைய ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. உடைய வற்றாத நதியினால எங்களை நீங்க நிரப்புங்க. எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே. உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார். உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார். உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். ஏவுகிறார் எப்பொழுதும் துதிப்புகழ் பாட. ஏவுகிறார் எப்பொழுதும் துதிப்புகழ் பாட. எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய. எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய. அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச் செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச் செய்திடுவே.
இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்மகளே. பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி அசுத்தம் நீங்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி சுத்திகரிக்கும் அக்கினி பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி சுத்திகரிக்கும் அக்கினி பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய். பூமி எங்கும் அபிஷேக பெருமழை மன்றாடி செவிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. நாங்கள் மன்றாடி செவிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. இறுதி நாடு மாம்சமான யாவர் மேலும் பெருமழையாய் இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். உன்னதரின் வல்லமை
கர்த்தரின் வல்லமை எங்க மேல வெளிப்படட்டும். அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று புதல்வர்கள் புதல்விகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து புதல்வர்கள் புதல்விகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமா வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று எல்லா குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும் எல்லா குளங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும் அல்லேலூயா 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 அல்லேலூயா
குளங்கள் எல்லா குளங்களும் நிரம்பணும் ஆண்டவரே. நதியாய் பாயணும்பா உம்முடைய மகிமையினால ஆண்டவரே இது நடக்கும். பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும். நதியாய் பாயணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையின் மேகம் எங்களுக்குள்ள ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆட்கொண்டு எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைத்தட்டி ஆமாம் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சில ஜெப குறிப்புகளை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்மளிடத்தில் இருக்கிற எசேக்கியேல் பிரதர் அவர்கள் வருவாங்க, முன்னாடி வருவாங்க. அவர்களோட இணைந்து நம்ம அப்படியே ஜெபிக்க தொடங்குவோம். ஆமென். கர்த்தர் தேவ நாம மகிமைப்படட்டும். ஆமென். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் தொண்டை சரியில்லை, ஆனாலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது நாள் ப்ரேயர் முடிச்சுட்டு போய் நல்லா தான் பேசிட்டு படுத்தோம். காலையில் எந்திரிக்கிறப்போ ஃபுல்லாக தொண்டை அடைச்சிருச்சு. சரி, என்ன அடைச்சாலும் நம்ம கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருந்தார். இந்த தொண்டையை வச்சுட்டு எப்படி பாஸ்டர்னு சொல்லி யோசித்தேன். ஆனாலும் கர்த்தருக்காக ஒரு 2 ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கக்கூடாதா நம்ம? கர்த்தர் நல்லவர். முதல் ஜெப குறிப்பாக கர்த்தர் இந்த எழுப்புதல் கூடுகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 நாள் 5 நாளாக தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. 3 நாள் முடிஞ்சிருக்கு, நேத்தோட இன்றைக்கு 4வது நாள். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த எழுப்புதலில் இந்த 3 நாள் கூடுகையில் கர்த்தர் நிறைய காரியங்களை நம்ம தனிப்பட்ட முறையில் தட்பரிசோதனை செய்ய சொல்கிறார். ஃபஸ்ட்டு நாள் நம்ம என்னத்தை குறித்து பார்த்தோம்? ஃபஸ்ட்டு நாள் இல்லை அடிமைத்தனமா இல்லை, கட்டுகளை குறித்து பார்த்தோம். சிறையிருப்பு இல்லை, கட்டுகளை குறித்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு நாள். 2வது நாள் தான் சிறையிருப்பை குறித்து பார்த்தோம். 3வது நாள் நேற்று பிசாசோட நம்ம எப்படி எதிர்த்து நிற்கணும், நம்ம காரியத்திலேருந்து என்னென்ன விடுபடணும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இதில் இன்றைக்கி ஒரு சின்ன சாட்சி. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம எழுதிட்டு அப்படியே போய் வீட்டில் வச்சிடக்கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பாஸ்டர் சொன்ன அந்த ஹெட்லைன் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து இதில் நம்ம எந்தெந்த காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் கட்டுகள் இருக்குது, எந்தெந்த காரியத்தில் நம்ம சிறையிருப்பில் கிடக்கிறோம், எந்தெந்த காரியம் நம்மளிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தட்பரிசோதனை செய்கிறதுக்கு தான் என்னை பொறுத்து 6 நாள் கூடுக. ஒரு காரியம் இன்று கர்த்தருக்காக நான் விட்டு கொடுத்தேன், அதை சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். எங்கள் ஆஃபீஸில் 15 பேர் வேலை பார்க்குறோம். அதில் ஒரு பையனுக்கும் எனக்கும் எப்பயுமே ஆகாது. அந்த பையனோடு நான் பேசவே மாட்டேன், எப்பயுமே பேச மாட்டேன். டீ கொண்டா கூட அந்த பையன் காசு கொடுத்தானா நான் அந்த டீயை குடிக்க மாட்டேன். அந்த பையன்கிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னா கூட இன்னொரு வாட்ச்மேனை விட்டு தான் சொல்லுவேன். ஆனால் காலையில் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கிறப்ப தேவன் இதை ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தார்.
நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி காலையில் போன உடனே டீ எடுத்து கொண்டு வந்தாங்க. யார் காசு கொடுத்ததுன்னு கேட்டேன். இப்படி அந்த பையன் பேரை சொன்னாங்க. சரி கொடுங்க, டீயை கொடுங்க அப்படின்னு வாங்கி அவனுக்கு நேராகவே உட்காந்து குடித்தேன். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க. நானே அவனுடைய டேபிளுக்கு எந்திரிச்சு போய் சொன்னேன். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் இந்து பையன், அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் ஒரு வார்த்தை பேசினேன், அவன் 10 வார்த்தை என்கிட்ட பேசுகிறான். அந்த குற்ற உணர்ச்சி இன்றைக்கி எனக்கு நீங்கினது. இது ஒவ்வொரு நாளும் நம்ம எழுப்புதலுக்கான ஜபமாக இருந்தாலும் அந்த எழுப்புதலுக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு நான் எழுப்புதலை காணணும். என்னுடைய குடும்பம் அப்போ தான் எழுப்புதல் அடையும். என்னுடைய குடும்பம் எழுப்புதல் அடைஞ்சால் தான் நம்ம சபை எழுப்புதல் அடையும். நம்ம சபை எழுப்புதல் அடைஞ்சால் தான் நம்ம தெரு எழுப்புதல் அடையும். நம்ம தெரு எழுப்புதல் அடைஞ்சால் நம்ம இருக்கிற பகுதி ஆகும், நம்மளுடைய பட்டணங்கள் ஆகும், நம்மளுடைய தேசம் ஆகும். அதனால் இந்த கூடுகையை தேவன் ஏற்படுத்தி தந்த கிருபைக்காக இந்த 3 நாள் என்று நடக்கிற 4வது நாள் கூடுகைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லியும், எஞ்சியுள்ள 2 நாளுக்காகவும் இந்த கூடுகையை தேவனுக்கு ஊழியக்காரர் மூலியமாக தந்த வாஞ்சைக்காக, அதனால் தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் வாயை திறந்து ஒரு மனதோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த எழுப்புதல் கூடுகையை நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வாஞ்சியை எங்கள் ஊழியக்காரர் மேல் நீர் ஊற்றின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த போகிறீர் என்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எழுந்து பிரகாசிக்க போகிறோம். எங்கள் சபை எழுப்புதலை காண போகிறது. எங்கள் சபை எழுந்து பிரகாசிக்க போகிறது. ஆண்டவரே, இந்த கூடுகையில் கர்த்தாவே, கடைசி நாளில் அநேகர் ஓடி சாட்சி சொல்லுகிற ஒரு நாளாக நீர் அற்புதத்தை காண செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டுகளை உடைக்க போறதுக்காக நன்றி. எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போகிறதுக்காக நன்றி. நாங்கள் பிசாசின் யுத்தத்துக்கு எதிர்த்து நிற்க போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் சபை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அவ்வாறே நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். 2வது ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு. நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப யூடியூப்பை அப்படி தட்டி பார்க்குறப்ப எந்த ஊர் அப்படி அது ஒரு வீடியோ இருக்குது. எந்த ஊருன்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. வட மாநிலத்தில் ஒரு தேசத்தில், இப்போது நம்ம தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி எதுவும் தெரியும்ல, எந்த கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு? அந்த மக்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே 10 பேர் போகிறாங்க. போய் அந்த கிராமத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டையும் போய் இவங்க பேசுகிறாங்க. நீ எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் வியாதியாக இருந்தேன், நான் வேதனையாக இருந்தேன், நான் கடன் பாரத்தில் இருந்தேன், இப்படி நிறையா காரியங்களை சொல்கிறாங்க. இப்போ நீ அதை விட்டு விலகணும், இப்போ நீ இந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்களுடைய பயப்படுதலுக்கும் அவங்களோட மிரட்டுதலுக்கும் பணிந்து உடனே அந்த சடங்கு காரியங்களை ரெடியாக கையில் கொண்டு வராங்க. நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம்? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்பட்டுன்ட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மனம் திரும்பி பரிசுத்தத்துக்குள்ளே வாழ்கிறவனை மறுபடியும் பாவத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கான். இது நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன், ஆனால் வேதனையான ஒரு விஷயம். இது காரணம் என்னென்னா, நான் என் குடும்பம் நம்ம சபை ஜெபிக்கிறது இல்லை, தேசத்துக்காக ஜெபிக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு முடிவெடுப்போம். தேசத்துக்காக முழங்கால் படியிட்டு மன்றாட்டி நம்ம ஜெபிப்போம். இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம கண்களை மூடி பாரத்தோடு ஜெபிப்போம். அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த தேசம் உம்முடையது ஆண்டவரே, இந்த பூமி உம்முடையது ராஜா, இந்த பூமியை படைத்தவர் நீர் ஆண்டவரே, பூமியை நிறைவும் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. இந்த பூமி உம்முடையது, அதன் குடிகளும் உம்முடையவர்கள் ஆண்டவரே. ஏசப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக, ஆண்டவரே உமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத காரியங்கள், பொல்லாத மனிதர்களை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நாங்கள் கட்டுகிறோம். அவர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜனங்களை எங்க சபையிலிருந்து எழுப்புங்கப்பா. ஆண்டவருடைய ஜெப வீரர்களை எழுப்புங்க, ஜெப வீராங்கனைகளை எழுப்புங்க, சிறு பிள்ளைகளை எழுப்புங்க, வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே.
இந்த தேசத்துக்காக எங்களுடைய சபை முதலாவது நிற்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்யப்பட கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஜெபங்களை கேட்டு இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிற இந்த வசனத்தின் பிரகாரமாக இந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து தற்போது கிருபைகளுக்காக நன்றி. இயேசு ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும், என் தேச எல்லையெங்கும். மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று, நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உண்மையாவே நம்மளுடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க நாம் முழு நிலையோடு ஜெபிச்சிருந்தோம்னா இந்த மாதிரி சம்பவங்களை நிச்சயமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆமாம் நடக்காது, பார்க்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்கள். இனி நடக்காது, நாங்கள் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்போம், இனி நடக்காது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்ம சில காரியங்களை நம்ம வேகமாக நம்ம பார்த்துட்டு தேவ சமூகத்தில் நம் விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். நாளைக்கும் நாளைய தினத்திலையும் நாம் எழுப்புதலை மையமாக வைத்ததான வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொண்டு நாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் நாளைய தினத்திலையும் நாளை மறுநாளும். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தோடு நீங்கள் வரும்படி நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்கள் அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை நம்ம வாசிச்சிருவோம். யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் ஆமென் 34 ஆமென் 36 வரைக்கும் நம்ம திரும்பவுமாய் ஒரு முறை வாசிச்சிருவோமா? யோவான் 8:34 36 வரைக்கும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எதை கொடுக்க முடியும்னா விடுதலையை நமக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விடுதலையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேகமாக நம்ம பார்த்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. நம்மக்கிட்ட 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. ஒன்று வெளிப்புறமான மனுஷன், இன்னொன்று உள்ளார்ந்த மனிதன். அல்லேலூயா. ஸோ இதை குறித்து தான் நம்ம என்னென்னா இந்த ஆவிக்குள்ளான விடுதலையை குறித்து நம்ம இப்போ பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவ்வளவுதான். அல்லேலூயா. சொல்லுங்கள். புறம்பான மனுஷன், உள்ளான மனிதன். சொல்லுங்கள். வெளிப்புறமான மனுஷன், உள்ளான மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புறம்பான மனுஷன்னா யாரு? சும்மா பேசுவோம். புறம்பான மனுஷன்னா யாரு? வெளிப்புறமான மனுஷன். அத்தா தங்கச்சி கவுனிங்க கவுனிங்க. வெளிப்புறமான மனுஷன்னா யாரு? நம்மளுடைய சரீரம். அல்லேலூயா. இப்போ உள்ளான மனிதன்னா யாரு? நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்துமா. அல்லேலூயா. இப்போ இவங்க இந்த ஆவியும் ஆத்துமாவும் உள்ளான மனிதன். வெளிப்புறமான மனிதன்கிறது இந்த சரீரம். அல்லேலூயா. இப்போ சரீரத்தில் ஒரு கண்ணில் வலி அப்படின்னா நமக்கு ஈஸியாக நமக்கு என்ன செஞ்சிருது, தெரிஞ்சிடுது. கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா தெரிஞ்சிருது. நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது ஏதாவது ஒரு வேதனையை கொடுத்த உடனே நமக்கு என்ன செஞ்சிருது, அதுக்குன்னு மருந்தை போட்டுறோம், நம்ம மாத்திரையை நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம பயன்படுத்திடுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம். அல்லேலூயா. இது படுகிறப்போ இதை நம்ம பலப்படுத்துகிற காரியத்தை நம்ம உடனே செஞ்சிடும். ஆனால் ஒவ்வொரு சர்ச்சுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையும் ரட்சிக்கப்பட்ட உடனே, நீங்கள் சபைக்குள்ளே வந்த உடனே இந்த உள்ளே இருக்கிற ஆவிக்குள்ளேயும் ஆத்துமாவுக்குள்ளேயும் ஒரு கிரியை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மனிதன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இது பலவீனப்படுதா இல்லை பலப்படுதாங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்வது? ஆமென். அல்லேலூயா. சரீரம் பலவீனப்படுறப்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடறோம்.
ஆனா உள்ள இருக்கிற இந்த உள்ளான மனிதனுடைய பலன் என்ன, பலவீனம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா தான் ஆவிக்குரிய நிலைகள்ல நம்ம சீரான பாதையில நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஓட முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எபேசியர் எழுதின புஸ்தகத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், 3வது அதிகாரத்துல 16 to 19 வரைக்கும் இருக்கு இல்லையா, உள்ளான மனிதன் பலப்படவும். நீ எழுதி கொள்ளுங்க, நேரம் இல்லை, அதனால கொஞ்சம் நீங்க அதை புரிந்து கொண்டா உங்களுக்கு நலமா இருக்கும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் என்ன செய்யணும், பலப்படணும். நாம் இதுவரைக்கும் வெளிப்புறமான மனுஷன் பலப்படணும்னு நம்ம நினைக்கிறது நல்லது தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. என்னன்னா, உள்ளான மனுஷனை பலப்படுத்துறதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும். அல்லேலூயா. முதல்ல உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை எடுத்து போட்டோம்னாலே உள்ளான மனுஷன் என்ன செஞ்சிருமா, பலப்பட்டுருவான். ஆமே. அல்லேலூயா. முதல்ல நீங்க இப்படி எழுதிக்கிறீங்களே, விடுதலை என்றால் என்ன அப்படின்னு எழுதிக்கிறீங்க. விடுதலை என்றால் என்ன, விடுதலைனா முதல்ல என்ன சொல்லுங்க. நான் சொல்ல சொல்ல எழுதி கொள்ளுங்க, நீங்க புரிந்து கொள்ளுங்க, நம்ம அப்படியே இது பண்ணிக்கிறோம். கட்டில இருந்து விடுதலை ஆக்கப்படுவது, கட்டிலிருந்து கட்டவிழ்க்கப்படுதல், அதுக்கு பேரு விடுதலை. சிறையிருப்பிலிருந்து வெளியே வருதல், அதாவது சிறை பிடிக்கப்பட்ட அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியேறுதல், இதுக்கு பேர்லாம் விடுதலை. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுதல். கட்டுனா என்ன சொல்லுங்களேன், கட்டுனா என்ன சொல்லுங்க. கட்டு, சிறையிருப்பு, அடிமைத்தனம். சொல்லுங்க என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. கட்டு, சிறையிருப்பு, அடிமைத்தனம். கட்டுனா என்ன நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம நார்மலாவே கொண்டு வாங்க. மாந்திரிக கட்டு, சில விதமான நிலைகள்ல நம்மளை செயல்பட விடாதபடி தடை பண்றதுக்கான சில விதமான மந்திரத்தினுடைய நிலைகளை செய்யறாங்க இல்லையா. சாத்தான் சிலரை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், சில விதமான காரியங்களில் செயல்பட விடாதபடி என்ன செய்யறான், அவங்கள கட்டி வச்சிருக்கிறான் இல்லையா. அவன் வந்து 3 விதத்துல நம்மளை பயன்படுத்தப்படுகிறான்ங்கிறத புரிந்து கொள்ளணும். ஒன்று கட்டிடுறான், இன்னொன்று என்ன செஞ்சிடறான், சிறை பிடித்திடுறான், 3வது நம்மளை என்ன செஞ்சிடறான், அடிமைப்படுத்திடுறான். அல்லேலூயா. கட்டுனா என்னன்னு புரிந்து கொள்ளுங்க. நம்மளை சாத்தான் சில விதமான நிலைகளில் கட்டி வச்சிருவோம், அதை விட்டு வெளியில நம்மளால வர முடியாது. ஆமென். இதைத்தான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்னா மந்திர கட்டு அப்படின்னு சொல்றோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நீங்க லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 16வது வசனத்துல வாட்சி பார்த்துக்கலாம். சங்கீதம் 68:6 வாட்சி பார்த்துக்கலாம். நீங்க வீட்டில் போய் எழுதி கொள்ளுங்க. ஆமென். சங்கீதம் 103:19 நீங்க வாட்சி பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாட்சி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். 13:16 மட்டும் ஒரு தடவை வாசிருங்களேன். ஆமென். லூக்கா 13:16 ஒரு இது மட்டும். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் தெரியும். இந்த அம்மா எத்தனை வருஷம் பிசாசுனால கட்டப்பட்டிருந்துச்சுன்னா 18 வருஷம் பிசாசுனால என்ன செஞ்சிருந்துச்சு. இந்த அம்மாவுடைய வியாதி என்னன்னா, முதுகுல இருக்கிற எலும்பு என்ன செஞ்சிருந்துச்சு, வளைஞ்சிருந்துச்சு. இவ்வளவுதான். முதுகெலும்பு என்ன செஞ்சிருந்துச்சு. இந்த அம்மா சர்ச்சுக்கு போகும், ஆராதனையில் அட்டன் பண்ணும், சர்ச்சுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும். ஆனால் 18 வருஷமா சர்ச்சுக்கு போகிற இந்த அம்மாவை 18 வருஷமா இந்த ஆவி என்ன செஞ்சிருக்குது. 18 வருஷமானு சொல்கிறத விட பல வருஷமா சர்ச்சுக்கு போயிருக்கலாம். ஆனால் 18 வருஷமா இந்த ஆவி என்ன செஞ்சிருக்குது, கட்டி வச்சிருந்தது. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்குள்ள போறாரு, அந்த கூனியை தொடுகிறார், நிமிர்ந்து நிக்குது. இப்ப நிமிர்ந்து நின்ற உடனே இப்ப ஆண்டவரே சொல்றாரு, சாத்தான் 18 வருஷமா இந்த அம்மாவை கட்டி வச்சிருந்தான். அல்லேலூயா. சிலருடைய சரீரத்தில் இருக்கிற இந்த மாதிரியான பலவீனங்கள் இருக்கும். பிறந்ததுல இருந்தே தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட நிலைகள் வயசு வந்ததுல இருந்து ஒரு 10 வருஷமா வலிக்கும், 20 வருஷமா வலிக்கும். இந்த மாதிரி பலவீனங்கள் உள்ள இருந்துச்சு அப்படின்னா சாத்தான் சிலரை இந்த மாதிரியான விதங்கள்ல கட்டி வச்சிருப்பான். அப்ப சாத்தானுடைய கட்டு ஒரு ஆவியை ஏவுதல் பண்ணி கட்டுகிற கட்டு. இது எல்லாமே என்ன அப்படின்னா சாத்தான் இடத்துல இருந்து வர்றதுதான். அல்லேலூயா. ஆமென்.
ரெண்டாவது என்னன்னா சிறையிருப்பு. சிறை பிடிக்கிறதுனா என்ன எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது சிறையா பொறுமையா சொல்றேன்னா நீங்க அதை நீங்க புரிஞ்சு நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நலமா இருக்கும். பிரசங்கமா இல்லை. அல்லேலூயா. பாவத்தினால சிறை பிடிக்கிறது, சாபத்தினால சிறை பிடிக்கிறது. ஒரு பாவத்தை விட்டுட்டு என்னால வெளியிலே வர முடியலைங்க, அதான் சிறையிருப்பு. என்னமோ தெரியல, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறேன், அதை விட்டு என்னால வெளியிலே வர முடியலைன்னு சொல்றாங்க பாருங்க, அதான் சிறையிருப்பு. அது எந்த பாவமா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அதுக்கு விபச்சாரம், வேசித்தனம் அது மட்டும் இல்லை, நம்மளால தேவனுக்கு விரும்பத்தகாத பிடிக்காத எந்த காரியமா இருந்தாலும் அதை விட்டுட்டு என்னால வெளியிலே வர முடியலே நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் சிறையிருப்பு. அல்லேலூயா. எங்க 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 அப்பாவுக்கு இந்த சுபாவம் இருந்துச்சு, எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, அந்த சுபாவம் அப்படியே எனக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன், இதான் சிறையிருப்பு. தலைமுறை தலைமுறை தலைமுறையா இந்த சிறையிருப்பை நம்ம குடும்பத்துக்குள்ள அப்படியே அவன் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். சிலருடைய வீடுகளில் அப்படி இருக்கும் அந்த மாதிரி சிறையிருப்புகள், சாபங்களினுடைய நிலைகளில். நமக்கு நாளைக்கு முன்னாடி கூட வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரே நாளையில் எனக்கும் சாய்ஸுக்கும் ஒரே விதமான வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடு அப்படின்னா, உங்கள் தலைமுறைகளில் இருந்த அந்த சாபத்தினுடைய பிரதிபலிப்பை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் நான் வைக்க போகிறேன்னு ஒரு பிசாசு வந்து நேரடியாக என்ன செய்யுது. இதை நான் வீட்டில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி ஆண்டவர் காமிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதே வார்த்தையை அதுவும் சொல்லுது, என்னைக்கிட்டையும் இதே நாளில் இன்னைக்கு பேசினாருன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இப்போ நாங்கள் அறிக்கை பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த தலைமுறைக்குள்ளே இருக்கிற அந்த சாபங்கள் எங்களுக்குள்ளேயோ எங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயோ இது என்ன செய்யக்கூடாது. ஆமென். சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. சில விதமான பாவங்களாக இருந்தாலும் சரி, சில விதமான கோபங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுபாவத்தினுடைய நிலைகள் கூட நமக்கு என்ன செய்யும், தொன்று தொட்டு நம்முடைய தலைமுறைகள் தோறும். இதுதான் சிறையிருப்பு. அல்லேலூயா. ஆமென். அதுக்கடுத்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னேன் கட்டு, சிறையிருப்பு. மூணாவது அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம்னா என்ன அப்படின்னா, சிலர் அடிக்கடி பயமுறுத்துது, பயப்பட வைக்கிறது. பயம், அதனை எழுதி கொள்ளுங்க. பயம், கவலை, தீய பழக்க வழக்கம். இந்த பயம் சிலருக்கு இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த பயங்கள் எப்படி எப்படிலாம் வெளிப்படலாம் அப்படின்னா, ஸ்கூலில் இருக்கிற பிள்ளை என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதாச்சுன்னு தெரியலையே, நல்லா தான் ஸ்கூலுக்கு என்ன செஞ்சுருக்கோம், அது போயிருக்கோம். என் வீட்டுக்காரரு வேலைக்கு போனவர் நல்லபடியாக வந்துடுவாரா வரமாட்டாரான்னு என்ன செய்யலையே. வீட்டில் இவங்க அவர் நல்லா தான் இருப்பார், ஆனால் இந்த ஆவி என்னத்தை உண்டாக்கும்னா நமக்கு பயத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல சுகத்தோடே வளர்ந்துருங்களா? நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால நிலைமைகள் என்ன? சும்மாவே உட்கார்ந்து இருந்தாலும் திடீர்னு ஒரு பயத்தை உண்டாக்கும், திடீர்னு ஒரு பாத்திரம் விழுகும், ஆனால் நம்ம மனசு போட்டு வேற ஏதோ நடந்து போச்சோன்னு பதறி போய் நம்ம என்ன செய்வோம். இது என்ன அப்படின்னா, பிசாசுனுடைய அடிமைத்தனத்தில் ஒன்று. நீங்கள் பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் இந்த பயம் நம்மகிட்ட என்ன செய்யும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அடிக்கடி உண்டாகிற கவலை, எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செஞ்சிருக்கிறார். இந்த பயம் மாத்திரம் இல்லைங்க, எப்போதுமே சிலருடைய முகத்தில் இந்த கவலை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் அவனுடைய அடிமைத்தனத்தில் ஒன்று. நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், குடும்பத்தினுடைய நிலைகளில் எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்த்துருக்க மாட்டாங்களா, எங்கள் கணவர் என்னை கடைசி வரைக்கும் உயிரோட இருந்துருவாரா இருக்க மாட்டாரா, என் மனைவி இப்படி இருந்துருமா, என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகள் சரியாயிடுமா, இப்படிங்கிற கவலையே நம்ம யோசிச்சு அதுக்குள்ளேயே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். ஒரு விசுவாசத்துக்குள்ளே ஆண்டவர் எங்களை நடத்துவார், செயல்படுத்துவார், இப்படி ஒரு காரியத்தை எனக்கு செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையை பிசாசு கொண்டு வர விட மாட்டான். கவலைக்குள்ளேயே நம்மளை உள்ள கொண்டு போயிடும். அல்லேலூயா. வீட்டுக்காரர் ஒருத்தர் சம்பாரிச்சு என்ன செய்யறது, குடும்பத்தில் உள்ள கடன் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, கண்டதையும் நம்மளை யோசிக்க வைக்கிறான்னா வைக்கலைங்களா? அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. இதுக்கடுத்து பார்க்க போனோம்னா தீய பழக்க வழக்கம். ஆமென்.
சிலருடைய வாழ்க்கையில விட நினைச்சாலும் அதை என்ன செய்ய முடியாது, அதை விட முடியாது. ஆமென். பழக்கத்திலேயே ஒரு நம்ம நார்மலான பழக்கத்தை எடுத்துக்கிறீங்களே, காலையில எந்திரிச்சு சிலரால காப்பி குடிக்காம இருக்க முடியாது, காப்பி சாப்பிடாம என்ன செய்ய முடியாது, டீ சாப்பிடாம என்ன செய்ய முடியாது. அதுலயே அவன் பிசாசு ஒரு அடிமைத்தனத்துக்குரிய நிலைகளை இருந்தா குடிப்பேன், எதுவும் எனக்கு அடிமை இல்லை, நான் அதுக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற நிலைகள்ல யாரும் என்ன செய்ய மாட்டோம். அது வேணா நமக்கு அடிமையா இருக்கலாம், நான் அதுக்கு அடிமையா என்ன செய்ய முடியாது. அப்படி என்னக்கா சொல்ல முடியுமா? சொல்லணும். அல்லேலூயா. இருந்தா குடிப்போம், இல்லைன்னா நாங்க குடிக்க மாட்டோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சின்ன நிலைகள்ல கூட எதுவும் நமக்கு அடிமையா இருக்கணுமே ஒழிய நாம அதுக்கு என்ன செய்யக்கூடாது, அடிமையா இருக்க. அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்களா, காலையில டிஃபன் சாப்பிட்ட உடனே டீ சாப்பிட்டாங்க. சிலருடைய அடிமைத்தனத்தினுடைய நிலைகள். ஆமென். சில தீய பழக்க வழக்கங்களை பிசாசு கொண்டு போய் கர்த்தருடைய பிள்ளைங்க பெரிய நிலையில ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, பெரிய நிலையில புகையில போடுறது, அப்படிக்குரிய நிலைகள்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா பிசாசு அவர்களையும் விபச்சார சிந்தனைக்குள்ள உண்டாக்கி கொண்டு போகலாம், வேசித்தன சிந்தனைக்குள்ள உள்ள என்ன செய்யலாம், பாவத்துக்குரிய நிலைகளை பார்க்கிற சூழ்நிலைகள் என்ன செய்யலாம் உள்ள. இதை பார்க்காம என்னால் இருக்க முடியல, இதை பேசாம என்னால் இருக்க முடியல, சிந்திக்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதுதான் என்ன அப்படின்னா பிசாசனுடைய அடிமைத்தனம். அல்லேலூயா. இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, கட்டுனா என்ன, கட்டு ரொம்ப நேரம் சொல்லிட்டணும். மந்திர கட்டு 18 வருஷமா ஒரு அம்மாவை என்ன செஞ்சிருச்சு, கூனியாவே என்ன செஞ்சிருச்சு, சாத்தானும் சிலரை கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. வியாதி கட்டு, உங்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியும். ஆமென். சொல்லுங்க. வியாதியுடைய கட்டு, அல்ல மந்திர கட்டு. அல்லேலூயா. இப்படி என்ன செய்யறது, அவன் அந்த மாதிரி கட்டு. ரெண்டாவது என்னது, சிறையிருப்பு. சிறையிருப்புனா என்ன, பாவம், சாபம், விரும்பத்தகாத பழக்கம். அல்லேலூயா. கடைசியில் என்ன சொன்னோம், அடிமைத்தனம். அல்லேலூயா. இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்களேன், மனப்பாடம் பண்ணுங்க. சொல்லுங்க. கட்டிலிருந்து விடுதலை, சொல்லுங்க. கட்டிலிருந்து கட்ட விழ்க்கப்படுறது, சொல்லுங்க. சிறையிருப்பிலிருந்து வெளியில வர்றது, சொல்லுங்க. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றது. அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரியான நிலைகளை நமக்குள்ள கொண்டு வந்து வஞ்சித்து ஏமாத்தி நம்மளை உள்ள கட்டி வச்சிருக்கிறது தான் சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. ஸோ இதில் எப்படிங்க விடுதலை ஆகிறது அப்படின்னா ஒரே வழிதான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அல்லேலூயா. வேற வழியே கிடையாது. அவனுடைய வஞ்சகத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு ஒரே வழி இதுதான். இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாம் வாழுகிறப்போ நடக்கிறப்போ நமக்கு விடுதலை கிடைச்சிரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். பாடுவோம் அப்படியா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, ஓடி ஓடி என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. நீங்க கட்டுக்கள்ல இருந்தோ, சிறையிருப்புகள்ல இருந்தோ, அடிமைத்தனத்துல இருந்தோ நீங்க விடுதலையாக்கப்படுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க விடுதலைக்குரிய விளைவுகள் உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் சம்பவிக்கும்னா இதை நீங்க எழுதிக்கிறங்க. சரீரத்துல முதல்ல விடுதலை கிடைக்கும், சுபாவத்துல விடுதலை கிடைக்கும், உணர்ச்சியில விடுதலை கிடைக்கும், சிந்தையில விடுதலை கிடைக்கும், நினைவு மண்டலத்துல விடுதலை கிடைக்கும்.
சொல்லுங்க. சரீரத்தில் விடுதலை, சுபாவத்தில் விடுதலை, உணர்ச்சியில் விடுதலை, சிந்தையில் விடுதலை, நினைவு மண்டலத்தில் விடுதலை. அப்போ நாம் விடுதலையாக்கப்பட வேண்டிய பாகங்கள் ஏதோ ஒன்று கிடையாது. நாம் விடுதலையாக்கக்கூடிய பாகங்கள் ஏதோ ஒன்று கிடையாது. நாம் விடுதலையாக்கக்கூடிய பாகங்கள் உள்ளேயே நமக்கு நிறைய இருக்குது. அல்லேலூயா. நம்ம இது போர்டு இருந்தால் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருவேன். அது வட்ட வட்டமாக நிறைய பாகங்கள் நமக்கு உள்ளேயே நிறைய இருக்குது. நிறைய காரியத்தில் நம்ம விடுதலையாக்கப்படணும். அல்லேலூயா. நீங்கள் சரீரத்தை இப்போ இந்த கட்டுக்கெல்லாம் உங்களை விட்டு வெளியே போகுது, சிறையிருப்புலாம் உங்களை விட்டு வெளியில போகுது, அடிமைத்தனத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படுறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்னன்னா சரீரத்தில் உங்களுக்கு சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறி நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நிலை உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். எல்லா விதமான அவயவங்களுமே ஒரு ஆரோக்கியமான நிலைகளில் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நல்ல சுகத்தோட இருக்கிறத நீங்க என்ன செய்வீங்க? ஆமென். அல்லேலூயா. எல்லா உறுப்புகளுமே எதாவது செயல்படலையோ, சில உறுப்புகள் செயல்படலை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த அவயவங்கள் அந்த உறுப்புகள் எல்லாம் நல்ல செயல்படுகிற நிலைகளை நம்மளால் என்ன செய்ய முடியும்? இதுதான் சரீர விடுதலை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. 80-85 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பாட்டியம்மா இன்னைக்கு யூடியூப்பில் சாட்சி சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணுறப்போ, விடுதலைக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களுடைய ஜெப வேளையில் ஆண்டவருடைய வெளிச்சம் கண்ணில் விழுந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, இந்த வயசில் கண் எனக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ தேவனுடைய வல்லமை எந்த வயசுக்குள்ளே உள்ளே போனாலும் அது விடுதலையை கொடுக்க வேண்டிய நிலைகள் என்ன செஞ்சிடும்? கொடுத்துரும். அல்லேலூயா. அப்போ இந்த வயசு கிடையாதுங்க. அவயவங்களுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை செயல்படுகிறப்போ கட்டுக்களும் அடிமைத்தனங்களும் சிறையிருப்புகளும் வெளியேறி போறப்போ கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்துக்குள்ள செயல்பட தொடங்கிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது சரீர சுகம். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கட்டுக்கள்லாம் உங்களை விட்டு வெளியில போறப்போ உங்களுக்கு அடுத்து என்னன்னா சுபாவத்துல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுடைய கேரக்டர்ல என்ன செய்யும்? அல்லேலூயா. இந்த பிரதர் சொன்னாங்க இல்லையா, இதுதான் சுபாவத்துல விடுதலை. அல்லேலூயா. இந்த விடுதலை நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இருக்கிற கோபம் நம்மகிட்ட என்ன செய்யாது? என்னமோ தெரியலைங்க, எனக்கு வர மாட்டேங்குதுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஆமென். ரொம்ப பெருமையா இருந்த பேச்செல்லாம் தாழ்மையான நிலைகள்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? அல்லேலூயா. வார்த்தையே தாழ்மையான நிலைகள்ல வரும். ஆமென். சிலருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா எப்போதும் மனசு சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களை என்ன செய்வாங்கன்னா 2 நாள் 3 நாள் கூடுக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு தான் அந்த ஞானஸ்நானத்தை, இல்லை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த ஞானஸ்நானத்தை எடுத்திருப்பீங்க. இப்போ ஞானஸ்நான தொட்டிக்குள்ளே போய் நீங்கள் இறங்கிட்டு அந்த பாஸ்டர் அப்படி ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வர்றப்போ உங்கள் இருதயத்தை செக் பண்ணீங்கன்னா தெரியும், என்னமோ வானத்தில் பறக்கிறது மாதிரி என்ன செய்யும்? நீங்கள் சில பேர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்று இருக்கிறப்போ, ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற உடனே நீங்கள் அந்த அனுபவத்தை கேட்டால் தெரியும், வானத்தில் பறக்கிறது மாதிரியே தெரியும். அவ்வளவு இருதயம், அந்த என்ன சொல்றது, சரீரம், இது எல்லாம் லேசாக இருக்கிறது மாதிரி என்ன செய்யும்? ஆமென். என்னமும் சொல்ல போனால் நம்ம அந்த நல்ல ஆட்டின உளுந்து இருக்கு இல்லையா, நல்ல ஆட்டின உளுந்த பூணு ஊதுனா எப்படி இருக்கு, அது மாதிரி ஒரு மிருதுவான ஒரு மனநிலை நம்மக்கிட்ட என்ன செய்யும்? ஆமாவா இல்லைங்களா? இந்த மாதிரியான சந்தோஷம் நமக்கிட்ட எப்போதுமே இருக்கும். அல்லேலூயா. ஸோ இந்த விடுதலை நமக்குள்ள வந்துருச்சு, ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுறார் அப்படின்னா இந்த மனநிலைகள் எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கும். சந்தோஷம் எப்போதுமே இருக்கும். நம்முடைய சுபாவம் மாறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நற்குணங்கள், நன்னடத்தை, கீழ்ப்படிதல், இதெல்லாம் நமக்கு தன்னால உண்டாகும். ஆமென். அடுத்தவங்களை மன்னிக்கிறது, ஆமென், விட்டு கொடுத்துறது, ஆமென், புரிந்து கொள்றது, உதவி செய்கிறது, இந்த உணர்வுகள்லாம் நமக்குள்ள என்ன செய்யும்? வருமா வராதுங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள தன்னால வரும். அல்லேலூயா. அடுத்தவங்களை நிச்சயமா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவங்கள நினைகள் அப்படிதாங்க, நம்ம தப்பா நினைக்க வேணாங்க அப்படின்னு நம்மளே ஒரு ஆவியானவர் உள்ள இருந்து நமக்குள்ளே ஒரு முடிவை என்ன செஞ்சிருவார்? அல்லேலூயா.
ஆமென், அல்லேலூயா. அதனால நீங்க ரெண்டாவது நிலைகளை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சுபாவத்துல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மூணாவது உணர்ச்சியில விடுதலை. வேகமா எழுதி கொள்ளுங்க. ஆமென், ஆமென். சாந்தம் கிடைக்கும். உணர்ச்சி, இந்த நம்ம அதிகமா கோவப்படுவோம் இல்லையா, இந்த உணர்ச்சியில சில நேரம் டென்ஷனே ஆக மாட்டோம், அப்படியே அமைதியில் என்ன செய்வோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கு நமக்கு என்ன வராது, டென்ஷனே வராது. பொறுமையா நிதானமா அதுக்கு அந்த காரியத்தை நம்ம செய்யணுங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நமக்குள்ள மனமகிழ்ச்சி உண்டாகுமே ஒழிய, சந்தோஷம் நமக்கு ஒருபோது கெட்டு போகாதே ஒழிய, அது ஃப்ரீடமா இருக்கும். அது அதை நிமித்தம் எந்த கவலையும் நமக்கு என்ன செய்யாது. ஆண்டவர் பார்த்துக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இது என்ன செய்யாது, நடக்காது. இந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும். ஆமென், சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரிசனை இருக்கும், பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும். ஆமா, இதெல்லாம் நீங்க எழுதி கொள்ளுங்க, எக்ஸட்ரா. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. விடுதலையினுடைய அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா இந்த உணர்வுகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். நாலாவது சிந்தையில விடுதலை. நாலாவது எதுல விடுதலை? ஆமென், அல்லேலூயா. சிந்தையில் என்ன இருக்கும்? தேவையற்ற, தவறான, சிந்திக்க கூடாத சில நிலைகளை, எதை சிந்திக்க கூடாத அதெல்லாம் உள்ள ஸ்டோரேஜ் பண்ணி உள்ள வச்சிருப்போம் இல்லையா. ஆமென். இது எதுக்குமே உள்ள இருக்காது. எல்லாமே என்ன செஞ்சிடும்னா, அழிலப்புற வச்சு அழிச்சா எப்படி இருக்கும், காணாம போயிடும். அல்லேலூயா. ஒண்ணுமில்லாம போயிடும். இந்த சிந்தைக்குள்ளேயே என்ன செய்யாது, ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா, அந்த கட்டெல்லாம் ஓடி போச்சுன்னா இது எதுக்குமே நமக்குள்ள என்ன செய்யாது, இருக்காது. நான் ரெண்டு காரியம் சொல்றேன், நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள இருக்க மாட்டீங்க. ஆனால் ரெண்டு காரியத்தை சொல்றேன். இந்த மதுபானம் அடிக்கிறவங்களை பாருங்களேன், அடிக்க கூடாதுன்னு மனுஷீகத்துல தீர்மானம் எடுத்துட்டு வீட்டில் சொல்றாங்கிறதுக்காக இனிமே நாளையில இருந்து அடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒயின் ஷாப் பக்கம் போனா என்ன நினைப்போம். ஆனா இந்த விடுதலையாக்கப்பட்ட நபர்களை பாருங்களேன், ரட்சிப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மனநிலையில உள்ளவங்களை பாருங்களேன், அதை ஃபுல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, ஆண்டவர் உள்ள வந்து அந்த சிந்தையினுடைய இருளை விரட்டி விட்டதுக்கு பிறகு அந்த பக்கத்து போனாவே அதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி நாத்து எடுக்கிற மாதிரி என்ன செய்யும், ஒரு மாதிரி வித்தியாசமான நிலைகளில் இருக்கிற சூழ்நிலை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன, நீங்க ஒரு சில பேர் அனுபவிச்சிருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், நான் புரிந்து கொள்ளுங்க. இந்த விடுதலைக்கும் நான் மனுஷீகத்தில் எடுக்கிற முடிவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மனுஷீகத்தில் எடுக்கிற முடிவு வந்து நம்மளால அதை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அவர் உள்ள வந்துட்டார்னா, இன்னே நைட் இருந்த கசப்பு காலையில் என்ன செய்யாது, நைட் இருந்த அந்த பாவத்துக்குரிய சிந்தை காலையில நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த சிந்தை மண்டலங்கள்ல நிச்சயமா நமக்கு விடுதலை அதிகப்படியா. பாருங்களேன், தலைவலி 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 தலைவலி. ஏன் தலைவலிக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுங்க. அதிகமா நம்ம சிந்திக்கிறோம். ஆமென். இந்த உலகம் வேகமா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வேகமா ஓடுது. மத்தியானம் கூட நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வேகமா வர்றப்போ கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. என்னன்னா, காலங்கள் கொஞ்சம், வேலை அதிகம், என்ன செய்ய போறோம்னு தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே வேகமாக வந்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரை சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே சிந்திக்க 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 ஒரு மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டேன். வயசும் போச்சு ஆண்டவரே, காலம் கம்மியாக இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நான் பாட்டு சிந்திச்சுக்கிட்டே அழுதுகிட்டே வந்தேன். நான் இந்த சிந்தை என்பது வேற, இது எழுப்புதலுக்குரிய சிந்தை. இது நமக்கு தீவிரமாக செயல்படணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிந்தை மண்டலத்தில் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எல்லா பாரங்களையும் உங்கள் சமூகத்தில் நான் என்ன செய்கிறேன், இறக்கி வச்சிடுறேன். ஆமென், அல்லேலூயா. ஸோ அதுக்கடுத்து ஆமென், 5வது பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஆமென். நினைவு மண்டலத்தில் விடுதலை. நினைவு மண்டலம்னா என்னன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இன்ன வரைக்கும் மனசுலேயே வச்சிருக்குது. அன்னைக்கு அவங்க அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, பண்ணிட்டாங்கல்ல, அது எப்படி என் மனசை விட்டு வெளியில போகும் சொல்றோம் இல்லையா? இதான் நினைவு மண்டலத்தில் மறக்க முடியாத தீமைகள், மறக்க முடியாத துக்கங்கள், மறக்க முடியாத அதிர்ச்சிகள். அல்லேலூயா. பயப்பட வைத்ததான சம்பவங்கள்.
இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கலாம். ஆமென். சில சம்பவத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. உங்களுடைய மறக்க முடியாத சம்பவம் என்னன்னு கேட்டால் அந்த சம்பவத்தை தான் எடுத்த உடனே என்ன செய்வோம், நான் நடு ரோட்டில் நிப்பாட்டிவிட்டாங்க, என் சொத்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க, இப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க நான் எதிர்பார்த்ததே இல்லை, 20 வருஷம் ஆச்சுங்க என்னால் மறக்க முடியலைங்க, 30 வருஷம் ஆச்சுங்க என்னால் அந்த காரியத்தை மறக்க முடியலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இதெல்லாம் என்ன அப்படின்னா பிசாசுனுடைய கட்டு. இதெல்லாம் என்னது? அப்போ இது மறக்கவே முடியாதுங்கிறதல்ல, அவர் உள்ள வருகிறப்போ இந்த இருள் வெளியில் போயிடும். எதெல்லாம் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஈஸியாக செஞ்சிருவோம். ஆமே, சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள் நினைவில் எது இருக்கணுமோ அது இருக்காது. பிசாசுனுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் நினைவில் என்ன இருக்கணும்? இப்போ நீங்கள் சொல்லுங்களே, ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை சொல்லுங்க, நிறைய பேருக்கு என்ன செய்யாது. அபிஷேகம் பெற்ற நாள் அப்படின்னு கேட்டால் சிலருக்கு என்ன செய்யாது. ஆண்டவர் உங்களை எப்ப தொட்டாரு அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன செய்யாது. இப்ப நினைவில் இருக்க வேண்டியவைகள் இவைகள். பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்தேங்க, கிறிஸ்தவங்களை பிடிக்கிறதுக்காக வந்தேன், அந்த நேரத்தில் மத்தியான வேளையில் என்ன தொட்டாரு, ஒரு வெளிச்சம் வந்துச்சு, என் கண்ணை இப்படி பண்ணிருச்சு, கீழே விழுந்தேன், சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை அவர் திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கார். அல்லேலூயா. அது நினைவில் இருக்க வேண்டியவை. கோபமோ கசப்போ ஒரு குடும்பத்தார் நம்மளை பேசின விதங்களோ அவங்களுடைய செயல்பாடுகளோ நம்மளுடைய நினைவில் இருக்க வேண்டியவை அல்ல. ஆனால் பிசாசு எதை வச்சிருப்பான்னா நல்ல காரியங்களை சிந்தையை விட்டு எடுத்துருவான். நம்ம சொல்றோம்ல, இவ்வளவு நல்லது பண்ணமே அதை நினைச்சாங்களா, ஆனா ஒரே ஒரு தவறத்தான் என்ன செய்யறாங்க. ஆமென், சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆமென். பொதுவான சில பிரச்சனைகள் என்னன்னா ஆவிக்குரிய பிரச்சனைகள். பொதுவான பிரச்சனைகள் என்னன்னா ஆவிக்குரிய பிரச்சனை, உறவு சார்ந்ததான பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனைகள். நான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் பொதுவாக சொல்கிறேன், நேரம் இல்லை, முடிஞ்ச போச்சு. ஆமென். அதனால் இருக்கிற நிலைகள் நான் விடுதலைக்காக ஜெபிக்கணும். உணர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் இயேசு விடுதலையாக்காம மெய்யான விடுதலையை நம்மளால் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், ஒரு சபைக்குள்ள இந்த மாதிரியான விடுதலையை கற்றுக் கொடுப்பது கடினம். இந்த மாதிரி நேரங்களை நீங்க சரியா பயன்படுத்தி நீங்க விடுதலையாக்கப்படாவிட்டால் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறது கடினம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சரி, ரைட்டுங்க. இந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசை பொறுத்த வரைக்கும் இடம் கொடுக்காம வரமாட்டான். நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்றேன். நான் அந்த சொல்ற எபேசியர் 4:27 இருக்கு இல்லையா. ஆமேன். பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதிருங்கள். அல்லேலூயா. அப்ப இடம் கொடுத்தா தான் அவன் என்ன செய்வான், வருவான். அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம, ஆண்டவரே இவ்வளவு நாள் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இடத்த கொடுத்துட்டோம், இனி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இவனை என்னை விட்டு என்ன செய்யுங்க. நீங்கள் என்ன செய்யணும், முறைப்படி என்ன செய்யணும்னா, அந்த விடுதலையின் ஊழியத்தை நான் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் என்னைக்கு இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ள செயல்படுகிற பொல்லாத ஆவியே என்னை விட்டு வெளியில போன்னு சொல்லி அவனை போன்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான். ஏன்னா ஒரு ஊழியக்காரனாவே இருந்தாலும் இந்த விடுதலையின் ஊழியத்தை பண்றப்போ இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி ஜெபம் பண்ணா, நான் பல இடங்கள்ல பார்த்துட்டேன். அந்த ஆவி சொல்லும், நீ வேணா போன்னு சொல்ற, உள்ள இருக்கிற எந்த நபர் எனக்காவது வெளியில போன்னு சொல்லி இருக்குதா அப்படின்னு என்ன செய்யாது. அப்ப ஆவி உங்களை விட்டு போகணும்னா முதல்ல நீங்க அதை வெறுக்கணும். நீங்க அதை முதல்ல என்ன செய்யணும், இது எனக்கு வேண்டாம், இந்த ஆவி எனக்குள்ள வேண்டாம் அப்படின்னு நீங்க என்னைக்கு வெறுக்கிறீங்களோ அப்பதான் அது நம்மளை விட்டு என்ன செய்யும். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆமா. அப்ப நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்னா, நீங்க அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்னா, முதல்ல உங்களுடைய பாவங்கள் அறிக்கை செய்யலாமா, குற்றங்கள் அறிக்கை செய்யலாமா, குற்ற உணர்வுகள் அறிக்கை செய்யலாமா. ஆமென். அல்லேலூயா. நீங்க மன்னிக்க முடியாத தன்மைகளை அறிக்கை செய்யலாமா.
நம்ம கிட்ட இருக்கிற கசப்புக்களை அறிக்கை செய்யலாமா? நீ புரிந்து கொள்ளுங்க, நான் வேகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல முடியாதுங்கிறதுனால சொல்கிறேன். நான் உங்கள் வாழ்க்கையில் எது ஆவிக்குரிய நிலைகளில் பலவீனமோ அதை அறிக்கை பண்ணலாமா? நான் சரியான நேரத்துக்கு ஆண்டவர் எழுப்பி கூட நான் எந்திரிக்கிறது இல்லைங்க. ஆமே. உங்களுடைய பலவீனங்கள் அறிக்கை பண்ணலாமா? உங்களுடைய அறியாமையினால செஞ்ச தவறுகளை நீங்க என்ன செய்யலாம்? ஐயா சொல்றது மாதிரி தெரிஞ்சே செய்யறது மீறுதல், தெரிஞ்சே நம்ம செய்யற காரியங்களை நம்ம அறிக்கை பண்ணலாமா? சில அதிகாரங்கள் நம்மகிட்ட இருக்கிறத தவறான முறையில் பயன்படுத்தினதை நம்ம அறிக்கை பண்ணலாமா? அல்லேலூயா. நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற காரியங்களை, பயங்கள், இந்த மாதிரி காரியங்களை, ஆண்டவரே இப்படிலாம் நான் பயப்படுறேன், இப்படிலாம் எனக்கு பயம் வருது அப்படின்னு நம்ம அறிக்கை பண்ணலாமா? ஆமென். ஸோ நீங்க ஏன் தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படணும்? ஆண்டவருடைய பிள்ளைங்க ஏன் விடுதலையோட வாழணும்? சில நோக்கங்கள் தான். ஒன்று, நீங்க இயேசுவை போல வாழ்வது. ஏன்னா இயேசு கட்டுக்களோட இல்லை, இயேசு சிறையிருப்புகளோட இல்லை, இயேசு பாவத்தோட இல்லை. அதனால தேவனுடைய பிள்ளைகளும் இயேசுவை போல வாழ்வதற்காகத்தான் நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நீங்க இயேசுவினுடைய ஊழியத்தை செய்யணும், சீசர்களா இருக்கணும். நான் விடுதலையாக்கப்பட்டேங்க, எனக்கு விடுதலையை கொடுத்த ஆண்டவர் உனக்கும் விடுதலையை கொடுப்பார்னு சொல்லி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு இந்த விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்க சந்திப்பதற்காக கர்த்தர் இந்த விடுதலையை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விடுதலை கிடைச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜெபத்தில் வளருவீங்களா? இன்னும் கொஞ்சம் வசனத்தில் கொஞ்சம் வளர்ச்சி அடைவீங்களா? அப்போ விடுதலை எதுக்கு தேவை அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களுக்கு உங்களுக்கு விடுதலை தேவை. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய சுபாவம் இயேசுவை போல மாறிடுமா? உங்களுடைய குணங்கள் இயேசுவை போல மாற ஆரம்பிச்சிருமா? அல்லேலூயா. ஆமே. நீங்க 4 பேருக்கு முன்னாடி இதுவரைக்கும் இருந்த சுபாவங்களினுடைய மாற்றங்களை நற்சாட்சி உடையவர்களாய் நீங்க மாற ஆரம்பிச்சிருவீங்களா? இது மாதிரி மாதிரிலாம் இல்லைப்பா, அவர் கேரக்டர் இப்போ வேற மாதிரி மாறிடுச்சுப்பா அப்படிங்கிற ஒரு செயல்பாடு வர ஆரம்பிச்சிருமா? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய சுபாவங்கள், கேரக்டர், இது எல்லாம் இயேசுவை போல மாற ஆரம்பிச்சிடும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்கன்னா. அல்லேலூயா. நான் இதை பார்த்துருக்கேன். நான் இந்த விடுதலைக்குரிய நிலைகளில் நான் பார்த்துருக்குறேன். இந்த ஆவி வெளியில் வர்றப்போ பலவிதமான நிலைகளில் வெளியில் வர்றத நம்ம சர்ச்சில் நிறைய வீடியோக்களை நம்ம வச்சுருக்கிறோம். இந்த ஆவி எப்படி வரும்னா, இயேசுவின் நாமத்தில் வெளியில் போன்னு நீங்களே ஜெபிக்கிறப்போ என்ன செய்யும்னா, சார் நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், ஆயின்னு அப்படியே அதட்டும். அப்படியே அதான் கோபத்தின் வாயிலாய் அது வெளியில் வாய் வழியா வெளியில போயிடும், வாய் வழியா வெளியில போயிடும். ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்கிறப்போ இவ்வளவு பெரிய பாம்பு வயிற்றுக்குள்ள முண்டிக்கிட்டே கிடந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி முண்டுது, அது மாதிரி முண்டுது, அவ்வளோ பெரிய பாம்பு. அது அந்த மாதிரியான நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல அந்த ஆவி அவர்களிடத்துல இருந்து வெளியில போறதை நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. இது நீங்க வீட்டில் உட்காந்து கூட ஜெபிக்கலாம். இது எந்த இடத்துக்கும் கிடையாது. ஆவியானவர் எங்கேயும் நம்மள இடத்துல என்ன செய்கிறவர்? வர வல்லமை உள்ளவர். நீங்க எங்கே உட்காந்து நீங்க ஜெபிக்கலாம். நீங்க சொல்லுகிறப்ப ஒரு சுபாவத்தை, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய கட்டுக்களை நீங்க அறிக்கை பண்ணிட்டு, இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ள செயல்படுகிற இந்த குணங்கள் என்னை விட்டு வெளியில போன்னு உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்க வல்லமையினால என்னை நிரப்புங்க, இந்த இருளின் கிரியைகள் என்னை விட்டு விலகுவதாக. இப்படி நீங்க ஜெபம் பண்ண தொடங்கிட்டீங்கனாலே எந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறானோ அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் வெளியேற முதல்ல தொடங்குவான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களுடைய சிலருடைய விடுதலையை நீங்க நான் சொல்லியிருக்கிறேன். நான் அன்னைக்கே சொன்னேன். நான் ஒரு பொண்ணுக்கு ஜன்னல் வழியா முன்னாடி நின்று உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு காக்கா மாதிரி ஒரு உருவம் நேர கண்ணுக்குள்ள விழுந்துச்சு. அவ்வளவுதான். அந்த கண்ணு முழி வந்து மேலே போயிருச்சு. சிலருக்கு கண்ணு வழியா அந்த ஆவி வெளியில போகும், எரியும். இந்த விடுதலைக்காக ஜெபிக்கிறப்போ எரிச்சல் வரும், தாங்க முடியாது அவங்களுக்கு. எரியுதேன்னு கத்துவாங்க. அப்படி ஜெபிக்கிறப்போ அந்த கண்ணு வழியா அந்த ஆவி வெளியில போகும். அந்த சுவாசத்தின் வழியாய் சிலருக்கு அந்த ஆவி வெளியில என்ன செய்யும்?
வாய் வழியா அந்த ஆவி வெளியில போகும். வாமிட் எடுத்து வெளியில போவாங்க. நீங்க இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. ஒருத்தருக்கு ஜபிக்கிறப்போ ஒரு சிஸ்டருக்கு ஜபிக்கிறப்போ இவ்வளவு குங்குமம் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியில வந்து விழுந்துச்சு. இவ்வளவு குங்குமம் மட்டும் இவ்வளவு வந்துச்சு. ஒரு 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 தங்கச்சிக்கு ஜபிக்கிறப்போ தலையில கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஆவி டப்புன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு, மாசமா இருக்கிற பிள்ளைய இப்படி முழங்கால் போட வச்சு ஜபிக்கிறிய, உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு அது கேட்டுச்சு. கேட்ட உடனே எனக்கு ஒன்றும் புரியல. அது சின்ன இலவட்ட பிள்ளை, அது இப்படி சொல்லுதேன்னு சொல்லிட்டு டவக்குன்னு உட்காருமான்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் இருக்கிற அவங்க அம்மா சொன்னாங்க, எங்கப்பா இவ மாசமாக இருக்கா, வீட்டுக்காரர் ஊருக்கு போய் வெளிநாடு போய் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சுப்பான்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ தான் தெரியும் உள்ளே இருக்கிறது ஒரு அசுத்தாவி. பயங்கரமாக அலக்கழிக்கிறாங்க. கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டாங்க ஆட்கள், கால் ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணி அந்த ஆவி வெளியில் ஓடுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஆவி பைத்தியம் மெண்டல். அவங்க நல்ல ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு நாங்கள் சும்மா யதார்த்தமாக, அப்போ எங்களுக்கு கேமரா அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, செல்ஃபோனில் அப்போ இருக்கிற செல்ஃபோனில் நாங்கள் அந்த வீடியோவை எடுத்து முடிச்சிட்டோம். அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி விடுதலைக்குரிய நிலைகள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வேற ஒரு நபர்கிட்ட இந்த வீடியோவை அனுப்புகிறப்போ அங்கேருந்து ஃபோன் வருது, மாமா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் வந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறேன், அந்த வீடியோவில் தெரியுது வெள்ளை கலர் பாம்பு அந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்குது. அவங்க முழங்கால் அவங்க படுத்து கிடக்கிற இடத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்குது. யார் அதிகமாக கையை காலை பிடிச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் போய் கொத்துது அந்த செல்ஃபோனில். இப்போ இது வெளியில் எங்களுக்கு என்ன செய்யலை, அதிகமாக கொத்துனது சாய்ஸை தான், பாஸ்டர்மா தான் கொத்துச்சு. இது அடிக்கடி சொல்லும், அந்த விடுதலைக்காக ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா கை கடுக்குதுமாமான்னே சொல்லும். ஒன்றுமே புரியலை. இந்த ஆவியை அப்போ தான் என்ன செய்ய முடிஞ்சு. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, சில ஆவிகள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வல்லமைகள் மங்கி அந்த பைத்தியமே இல்லாத நிலைகள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க. தொடர்ந்து திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ விடுதலைங்கிறது எந்த விதத்திலையாவது ஒரு விதத்தில் அந்த ஆவி நம்மளை விட்டு வெளியில போறதை நம்மளால என்ன செய்ய முடியும். இப்படித்தான்ங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது. நீங்க ஒருத்தருக்கு எச்சியை என்ன செஞ்சாரு, சேத்துல அது மண்ணில் தடவி அதை அப்படியே கண்ணில் வச்சாரு, சுகம் கிடைச்சிச்சு. இன்னொருத்தருக்கு நேரடியாகவே என்ன செஞ்சிட்டார், அவர் கொடுத்த விடுதலைக்குரிய நிலைகள் விதவிதமாய் இருந்தது. ஆனா சுகம் என்ன செஞ்சிருச்சு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. சிலருக்கு பாருங்களேன், விடுதலைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா தும்மிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் இருமிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான நிலைகள்ல அந்த விடுதலை அவர்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இது உண்மையா நீங்க அறிக்கை பண்ணுகிறப்போ, எனக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியே என்னை விட்டு வெளியேறி, இதுதான் நம்மளுடைய ஜெபம். ஆமென் அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். நமக்கு ஒரு 5-6 நிமிஷம் இருக்குது. இப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இப்படி நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் நமக்கு விடுதலையை தந்தருளுவாராக. எல்லார் கண்களை மூடிடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. தேவ நாம மகிமைப்படட்டும், தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். எல்லார் கண்களை மூடிடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே துதிக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுடைய விடுதலை தான், கர்த்தர் உங்களுக்கு தான் விடுதலையை கொடுக்கணும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள மறைந்திருக்கிற இந்த கட்டுக்கள், எனக்குள்ள மறைந்திருக்கிற இந்த சிறையிருப்புகள், எனக்குள்ள மறைந்திருக்கிற அசுத்த ஆவிகளினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறுவதாக, என்னை விட்டு வெளியேறு. இது உங்களுடைய ஜெபமாக இருக்கட்டும். மறைந்திருக்கிற கிரியைகள் என்னை விட்டு வெளியேறுவதாக, என்னை ஜெபிக்க விடாதபடி, ஆவிக்குள்ள வளர விடாதபடி, எனக்குள்ள செயல்படுகிற அசுத்த ஆவிகளினுடைய கிரியைகள் என்னை விட்டு வெளியேறுவதாக. இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும்பா, வல்லமை இறங்கட்டும். அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளை பாருங்க, மறைந்திருக்கிற கட்டுக்கள் அழிக்கப்படுவதாக. விடுதலையை கொடுங்க ஆண்டவரே.
விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். விடுதலை ஆக்குங்க இயேசுவின் நாமத்தில். வயிற்றுக்குள்ள சரீரத்துக்குள்ள மறைந்து கிடக்கிற அசுத்த ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. நீங்க கட்டளை கொடுங்க, நீங்க அதிகாரத்தோட சொல்லுங்க, எனக்குள்ள தேவ ஆவியானவருடைய வல்லமை தான் இருக்கணும். அசுத்த ஆவிக்கு இடம் கிடையாது. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிக்கு இடம் கிடையாது. அசுத்த ஆவிகளுக்கு இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. எல்லா கட்டுக்களை எடுத்துட்டு வெளியே போ. நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தற்கொலையின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. தலைவலியை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. ஆண்டவரே, பாவ உணர்வுகளை தூண்டி விடுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. எல்லா அசுத்த வல்லமை எடுத்துட்டு வெளியே போ. எல்லா கட்டுக்களை எடுத்துட்டு வெளியே போ. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஐயா. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுவிக்கிற அக்கினி வெளிப்படுவதாக. விடுவிக்கிற அக்கினி வெளிப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உங்க வல்லமை வெளிப்படுவதாக. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும்பா. உங்க அபிஷேகம் இறங்கட்டும்பா. விடுதலை ஆக்குகிற வல்லமை இறங்கட்டும்பா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டுன்னு வசனம் சொல்லுகிறதே. ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும். சிந்தை மண்டலங்கள்ல விடுதலை, சரீரத்துல ஒரு விடுதலை, ஆவியில ஒரு விடுதலை, ஆத்துமாவுல ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்துல உண்டாவதா. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கட்டும் வல்லமை. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். எந்த வியாதியா இருந்தாலும் அழிக்கப்படட்டும். எந்த வியாதியா இருந்தாலும் அழிக்கப்படுவதாக. இயேசுவால எல்லாம் கூடும். இயேசுவால எல்லாம் கூடும். எந்த சுபாவமும் அழிக்கப்படுவதாக. பொல்லாத சுபாவங்கள் அழிக்கப்படுவதாக. தேவனுடைய வல்லமை சிந்தை மண்டலத்தை சுத்திகரிப்பதாக ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை ஆத்மாவை சுத்திகரிக்கட்டும். தேவனுடைய வல்லமை ஆவியை சுத்திகரிப்பதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. விடுதலையை கொடுங்கப்பா. விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. விடுதலையை தந்தருளுங்கப்பா. விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும்பா. விடுவிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. விடுவிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, சுபாவத்தில் விடுதலை உண்டாகட்டும். இருளின் கிரியைகள் விலகுவதாக. இருளின் வல்லமைகள் விலகுவதாக. இருளின் கிரியைகள் விலகுவதாக. அக்கினி வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி வெளிப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும்பா. உங்க பிரசன்னம் கூட இருப்பதாக. ரெண்டு கைகளை தேவனுக்கு நேரம் அப்படியே உயர்த்தி ஆண்டவர் அப்படியே துதிப்போம். ஆமா. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. 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 உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவர். சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென்.
விடுதலைக்காக ஜெபிக்க முடியாவிட்டாலும் நீங்கள் வீட்டில் போய் இந்த காரியங்களை நீங்கள் அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்தருளுவார். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலத்த மகிமையை நீர் ஆண்டவரே அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். நாளைக்கு நாளைய தினமும் நடக்க போகிற இந்த கூடுகை மகிமையுள்ளதாய் இருக்க போகிறதற்காக நன்றி. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.